விசிடி நம்பர் 2369, இடம் நாக்பூர், மகாராஷ்டிர, முரளி தேதி 14/1/1967, விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 16/7/2017, விசிடி நம்பர் 2369, பிளேஸ் நாக்பூர், மகாராஷ்டிர, முரளி டேட் 14/1/1967, clarified on 16/7/2017. सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज. பாபா ஸ்லோகம் சொல்கிறார், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज. सब धर्मों को छोड़ दे அனைத்து தர்மங்களையும் விட்டுவிடுங்கள். तो सब धर्म पिताओं को पकड़े या गोली मार दे. அப்படி இருக்கும் பொழுது அனைத்து தர்ம பிதாக்களையும் பிடிக்கணுமா இல்லையானால் ஷூட் பண்ணணுமா? अरे अरे इन गुरुओं को मारो. किसने कहा? அரே இந்த குருக்களை ஷூட் பண்ணுங்க, இதை யார் சொன்னாரு? किसने कहा? யார் சொன்னார்? हैं? शिव बाप ने कहा. ज्ञान का जो अखूट भंडारी है उसने कहा. சிவ தந்தை சொல்லியிருக்கிறார், ஞானத்தினுடைய அழிவில்லாத பண்டாரம் கொண்டவர் சொல்லியிருக்கிறார். इन देहधारी धर्म गुरुओं को मारो गोली. இந்த தேகதாரி தர்ம குருக்களை ஷூட் பண்ணுங்க. किसको अपनाओ? யாரை தனதாக்கி கொள்ளுங்கள்? है जिसका परिचय ब्रह्मा मुख की वाणी में शिव बाप ने दिया है. யாருடைய அறிமுகத்தை பிரம்மாவின் வாயின் மூலமாக சிவ தந்தை கொடுத்திருக்கிறார். कि बच्चे टिक टिक बहुत करते रहते. என்னவென்றால் குழந்தைகள் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். त्रिमूर्ति में बाप का परिचय देते ही नहीं. திருமூர்த்தியில் தந்தையினுடைய அறிமுகத்தையே கொடுப்பதில்லை. कौन हुआ त्रिमूर्ति में बाप? ஆகவே திருமூர்த்தியில் யார் தந்தை ஆகினார்? ऊंचे ते ऊंचा. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். कौन है त्रिमूर्ति में? कौन सी मूर्ति? कौन है त्रिमूर्ति में? कौन सी मूर्ति யார் ஆவாங்க? திருமூர்த்தியில் எந்த மூர்த்தி ஆவாங்க? है? शंकर. वो ऊंचे ते ऊंचा है. யார சொல்றாங்க? சங்கர். அதுக்கு பாபா கேட்கிறார், அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா? संसार में உலகத்தில் वो पतित से पतित है या ऊंचे ते ऊंचा है? அவர் பதித்திலையும் பதித்தமாக இருக்கிறாரா இல்லையானால் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்டேஜில் இருக்கிறாரா? है? अरे पतितम कामी कांटा है அரே பதித்தமான காம விகாரம் கொண்ட முல்லா या ऊंचे ते ऊंचा है? இல்லையானால் உயர்ந்தவரா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா? है? ऊंचे ते ऊंचा है. யாரோ சொல்றாங்க சங்கருடைய ஆத்மா காம விகாரம் நிறைந்த முள்ளாகும். அதுக்கு பாபா கேட்கிறார், அப்படி இருக்கும் பொழுது அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா? ऊंचे ते ऊंचा है तो याद में काहे के लिए बैठा है? ஒருவேளை அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா இருந்தால் பிறகு ஏன் நினைவில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்? पुरुषार्थ क्यों कर रहा है? அவர் ஏன் புருஷார்த்தம் செய்கிறார்? पुरुषार्थी है या संपन्न आत्मा है? புருஷார்த்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரா இல்லையானால் சம்பன்னமான ஆத்மாவா? तो नीचा है या ऊंचा है? ஆகவே தாழ்ந்தவரா இல்லையானால் உயர்ந்தவரா? नीचे. தாழ்ந்தவரா அவர். ऊंच ते ऊंच को याद करता है. உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை நினைவு செய்கிறார். कौन है ऊंचे ते ऊंच? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யாரு? शिव. जब तक ऊंच ते ऊंच का சிவன் ஆவார். எப்பொழுது வரை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் समान रूप धारण नहीं करता சமமான ரூபத்தை தாரணை செய்யவில்லையோ तब तक नीच है. அப்பொழுது வரை அவர் தாழ்ந்தவரா?
या ऊंचे है? இல்லையானால் உயர்ந்தவரா? नीच है। அவர் தாழ்ந்தவர் ஆவார்। तो बताया कि त्रिमूर्ति के रूप चित्र में वो कौन सा चित्र है? ஆகவே சொல்லியிருக்கிறார் திருமூர்த்தியினுடைய படத்தில் அது என்ன படமாகும்? जो ऊंचे ते ऊंचे बाप है। யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாக இருக்கிறார்? जिसको 32 किरणों वाला चित्र में दिखाया गया। யாரை 32 கிரணங்கள் கொண்ட படத்தில் காமிக்கப்பட்டிருக்கிறது। 32 गुण दिखाए गए। 32 குணங்கள் காமிக்கப்பட்டிருக்கிறது। गुण साकार में होते हैं या निराकार में होते हैं? குணங்கள் சாக்காருக்கு இருக்குமா இல்லையானால் நிராகாருக்கு இருக்குமா? ये 32 गुण இந்த 32 குணங்கள் साकार के हैं या सिर्फ ज्योति बिंदु के हैं? உருவம் இருக்கக்கூடியவருக்கு இருக்கிறதா இல்லையானால் வெறும் ஒளி புள்ளிக்கு இருக்கிறதா? वो कौन है साकार सो निराकार? இந்த சாக்காரிலிருந்து நிராகார் ஆகக்கூடியவர் யார் ஆவார்? जो स्मृति के हिसाब से निराकारी स्टेज धारण कर लेता है। யார் இந்த நினைவினுடைய அடிப்படையில் நிராகார ஸ்டேஜை தாரணை செய்து கொள்கிறார்? निरंतर निराकार। நிரந்தரமான நிராகார ஸ்டேஜை தாரணை செய்கிறார்। जब तक संगम युग रहेगा எப்பொழுது வரை சங்கம் யுகம் இருக்குமோ तब तक कैसी स्टेज रहेगी? அப்பொழுது வரை எப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்கும்? निरंतर निराकारी स्टेज। நிரந்தரமாக நிராகார ஸ்டேஜ் தான் இருக்கும்। फिर त्रिमूर्ति सेवा कैसे? பிறகு திருமூர்த்தி சிவன் எப்படி ஆகிவிட்டார்? उसकी यादगार में त्रिमूर्ति हाउस कैसे बन गया? அவருடைய நினைவார்த்தத்தில் திருமூர்த்தி ஹவுஸ் எப்படி உருவாக்கி விட்டனர்? एक हाउस या 3 हाउस? ஒரு வீடா இல்லையானால் 3 வீடா? है एक हाउस। ஒரு வீடு। हाउस माने घर। ஹவுஸ் அப்படின்னா வீடு ஆகும்। कौन सा घर? என்ன வீடு? शरीर रूपी घर, உடல் ரூபமாகிய வீடு। जिसकी यादगार में बना है दिल्ली में त्रिमूर्ति हाउस। எதனுடைய நினைவார்த்தத்தில் தான் டெல்லியில் திருமூர்த்தி வீடு உருவாக்கப்பட்டிருக்கிறது। त्रिमूर्ति रोड भी बनाते हैं। திருமூர்த்தி ரோடு கூட உருவாக்குறாங்க। 3 रास्ते जहाँ आकर के मिलते हैं उसको क्या कहते हैं? त्रिमूर्ति रोड। 3 வழி எங்கு வந்து ஒன்று சேருகிறதோ அதை என்ன சொல்கிறார்கள்? திருமூர்த்தி ரோடு என்று சொல்கிறார்கள்। तो 3 आत्माओं के स्वभाव संस्कार मिलकर के एक के समान हो जाते हैं। ஆகவே 3 ஆத்மாக்களுடைய சுபாவ சம்ஸ்காரங்கள் ஒன்று சேர்ந்துவிட்டு ஒன்றாகி விடுகிறது। कौन कौन 3 आत्माएं? எந்த 3 ஆத்மாக்கள்? बड़ी मम्मी जगदम्बा। பெரிய அம்மா ஜெகதம்பா। हाँ? और மற்றும் छोटी माँ लक्ष्मी। சின்ன அம்மா லக்ஷ்மி। और மற்றும் राम वाली आत्मा। ராமருடைய ஆத்மாவா? प्रूफ चाहिए। அவ சொல்றாரு இதற்கு ப்ரூஃப் வேணும்। बुद्धिमान बाप के बुद्धिमान बच्चे बिना प्रूफ और प्रमाण के कोई बात मानने के लिए तैयार नहीं होते। புத்திசாலி தந்தையினுடைய புத்திசாலி குழந்தைகள் எந்த ஒரு சாட்சி இல்லாமல் எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க। तो कैसे मान लिया जाए? ஆகவே இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? कि माँ काली का पाठ बजाने वाली जगदम्बा की आत्मा என்னவென்றால் மகாகாலினுடைய பாட்டை செய்யக்கூடியவங்க ஜெகதம்பாவின் ஆத்மா और महागौरी மற்றும் மகா கௌரி का पाठ बजाने वाली
அந்த பார்ட்டி செய்யக்கூடியவங்க पार्वती की आत्मा, பார்வதியினுடைய ஆத்மா, जो सारी दुनिया को पार लगाने के निमित्त बनती है। யாரு முழு உலகத்தையும் கடக்கக்கூடிய நிமித்தமாகறாங்க, जिसका आवाहन करने के लिए अव्यक्त वाणी में भी बोला गया है। யாரை அழைப்பதற்காக அவ்யக்த வாணியிலும் சொல்லியிருக்கிறார். क्या बोला? என்ன சொல்லியிருக்கிறார்? विजयमाला का आवाहन करो। விஜயமாலையை ஆவாहனம் செய்யுங்கள். पूरी माला के सभी वणकों का आवाहन होगा, उसके लिए क्या किया जाए? முழு மாலையில் இருக்கக்கூடிய மணிகளை கூப்பிடணும் என்றால் அதற்காக என்ன செய்யணும்? है? है। वो मीठा मीठा बोल बोलने वाली யார சொல்றாங்க விஜயமாலாவை அழைக்கணும்? பாபா சொல்றார் ஆமா, அவங்க இனிமேலும் இனிமையான சொற்களை சொல்லக்கூடியவங்க. जो कोयल का पार्ट बजाने वाली அவங்க குயிலுடைய பாட்டி செய்யக்கூடியவங்க. ऊंची उड़ाने उड़ने वाली உயரமாக பறக்கக்கூடியவங்க कोयल कही जाती है। குயில் என்று சொல்லப்படுகிறது. मीठी आवाज देती है या कड़वी आवाज? அதனுடைய சத்தம் இனிமையாக இருக்குமா இல்லையானால் கசப்பாக இருக்குமா? मीठी आवाज देती है। இனிமையாக இருக்கும். अमृत वेले कितने बजे से आवाज देने लगती है? அமிர்த வேளை எத்தனை மணியிலிருந்து குயில் கூவ தொடங்குகிறது? है? दो ही पक्षी हैं। ரெண்டே ரெண்டு பறவைகள் தான் இருக்கிறது. एक है कोयल, ஒன்னு வந்து குயில், जो अमृत वेला शुरू होता है और आवाज आने लगती है। இது வந்து அமிர்த வேளை தொடங்கிய உடனேயே கூவ தொடங்குகிறது. और दूसरा है मोर। இன்னொன்னு மயில் ஆகும். क्या? என்ன? मोर किसकी यादगार है? மயில் யாருடைய நினைவார்த்தமாகும்? राष्ट्रीय पक्षी माना जाता है। தேசிய பறவை என்று கருதப்படுகிறது. क्या? राष्ट्रीय पक्षी मोर माना जाता है। क्यों? தேசிய பறவை மயில் என்று கருதப்படுகிறது. ஏன் அப்படி? है? जिसकी पूंछ எதனுடைய வாலு कृष्ण के मस्तक में लगाई जाती है। கிருஷ்ணருடைய தலையில் அந்த இறக்கையை வைக்கப்படுகிறது. क्यों लगाई जाती ஏன் வைக்கப்படுகிறது? है? उसकी जो पूंछ है वो भगवान के मस्तक में लगाई गई। அதனுடைய வாலு பகவானுடைய தலையில் வைக்கப்பட்டது. जिसे भगवान कह दिया। எதை பகவான் என்று சொல்லிவிட்டார்கள். सर माथे पर धारण की गई। தலை மேலே தாரணை செய்யப்பட்டது. अच्छा, चंद्रमा को कहाँ धारण करते? நல்லது, சந்திரனை எங்கு தாரணை செய்கிறார்? है? मस्तक पर धारण करते। தலையில் தாரணை செய்கிறார். वो चंद्रमा वाली पार्ट बजाने वाली आत्मा அந்த சந்திரனுடைய பாட்டை செய்யக்கூடிய ஆத்மா संगम युग में साकार शरीर से சங்கம் யுகத்தில் சாக்கார உடலில் विकारी इंद्रियों का पार्ट बजाती है விகார இந்திரியங்கள் மூலமாக பாட்டை செய்கிறாரா या नहीं बजाती? இல்லையானால் செய்வதில்லையா? अरे नहीं बजाती। செய்வதில்லை. और मोर ही दुनिया में एक ऐसा पक्षी है மற்றும் மயில் தான் உலகத்தில் இப்படிப்பட்ட பறவையாகும் जो विकारी इंद्रियों से संतान पैदा नहीं करता। எது விகார இந்திரியங்கள் மூலமாக குழந்தைக்கு பிறப்பு கொடுப்பதில்லை.
मोर जब डांस करता है மோர் அதாவது மயில் எப்பொழுது நடனம் ஆடுகிறதோ क्या என்ன मुरली बजाता है முரளியை வாசிக்கிறாரோ तो मोरनी அப்பொழுது பெண் மயில் उसका आंसू पीती है। அதோடைய கண்ணீரை குடிக்கிறது। डांस कौन करता है? யார் நடனம் ஆடுகிறாங்க? मोर। மயில், ஆண் மயில்। जो बाबा कहते हैं भगवान को जितना रुलाया है எதற்காக பாபா சொல்கிறார், பகவானை நீங்கள் எவ்வளவு அழ வைத்தீர்களோ उतना और किसी को रुलाया नहीं है। அவ்வளவு நீங்கள் வேற யாரையுமே அழ வைத்திருக்க மாட்டீங்க। तो आंसू तो निकलता होगा। ஆகவே கண்ணீர் வெளியே வரும் இல்லையா? है नहीं निकलता होगा। கண்ணீர் வெளியே வராதா என்ன? हाँ ये अंतर है। இந்த வித்தியாசம் இருக்கலாம்। जो अव्यक्तवाणी में बोला எதற்காக அவ்யக்தவாணியில் சொல்லியிருக்கிறார் कि माताएं बाहर के आंसुओं से रोती हैं என்னவென்றால் அம்மாக்கள் வெளியில இருக்கக்கூடிய கண்ணீரின் மூலமாக அழுகிறார்கள் और पुरुष மற்றும் ஆண்கள் अंदर के आंसुओं से रोता है। உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணீர் மூலமாக அழுகிறாங்க। तो ஆகவே जो मोरनी है वो क्या करती है? எந்த பெண் மயில் இருக்கிறதோ அது என்ன செய்கிறது? है उसका आंसू पी लेती है ஆண் மயிலினுடைய கண்ணீரை அருந்துகிறது और उसी से उसका गर्भ रह जाता है। மற்றும் அதன் மூலமாக தான் அது கர்ப்பத்தை தாரணை செய்கிறது। ये वाइब्रेशन को पकड़ने की बात है। இது வைப்ரேஷனை பிடிக்கக்கூடிய விஷயமாகும்। जैसे भूत प्रेत आत्माएं होती है ना, எப்படி பேய் பிசாசு ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் இல்லையா? वो कमजोर आत्माओं के वाइब्रेशन को पकड़ लेती है। அவர்கள் பலவீனமான ஆத்மாக்களின் வைப்ரேஷனை பிடித்துக் கொள்கிறார்கள்। जो कमजोर आत्माएं होती हैं वो ज्यादा दुख अनुभव करती हैं। யாரு பலவீனமான ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அதிகமாக துக்கத்தை அனுபவம் செய்கிறார்களா? या पावरफुल आत्माएं दुख का ज्यादा अनुभव करती हैं? இல்லையானால் பவர்ஃபுல்லான ஆத்மாக்கள் துக்கத்தை அதிகமாக அனுபவம் செய்கிறார்களா? तो जो दुख का वाइब्रेशन है, ஆகவே எந்த துக்கத்தினுடைய வைப்ரேஷன் இருக்கிறதோ, कोई भी प्रकार का दुख हो, எந்த விதமான துக்கம் இருந்தாலும் சரி, काम विकार का दुख हो, कोई के ऊपर क्रोध आता हो, காம விகாரத்தினுடைய துக்கமாக இருந்தாலும் சரி, யார் மீதாவது கோபம் வந்தாலும் சரி, ईर्ष्या आती हो, वो பொறாமை வந்தாலும் சரி, दुख हो, அந்த துக்கம் இருந்தாலும் சரி, अहंकार आता हो, वो दुख हो, அகங்காரம் வந்தாலும் சரி, அந்த துக்கம் இருந்தாலும் சரி, लोभ आता हो, कोई वस्तु नहीं मिलती हो, वो दुख हो, பேராசை வந்தாலும் சரி, ஏதாவது பொருள் நம்மளுக்கு கிடைக்கல அந்த துக்கம் இருந்தாலும் சரி, उस वाइब्रेशन को भूत प्रेत आत्माएं पकड़ती है। அந்த வைப்ரேஷனை பேய் பிசாசு ஆத்மாக்கள் பிடித்துக் கொள்கிறார்கள்। तो ऐसे ही ஆகவே அதே போலவேதான் मोरनी भी क्या पकड़ती है? பெண்மயில் கூட என்ன பிடிக்கிறது? है मोर जो ज्ञान डांस करता है, மயில் எப்பொழுது ஞான நடனம் ஆடுகிறதோ उस ज्ञान डांस में அந்த ஞான நடனத்தில் जो दुख भरा हुआ है, என்ன துக்கம் நிறைந்திருக்கிறதோ उस दुख के वाइब्रेशन को पकड़ लेती है। அந்த துக்கத்தினுடைய வைப்ரேஷனை பிடித்துக் கொள்கிறது, अंदर में दिल में धारण कर लेती है। உள்ளுக்குள் மனதில் தாரணை செய்து கொள்கிறது और उसी से राधा कृष्ण जैसे बच्चों का जन्म होता है। மற்றும் அதன் மூலமாக தான் ராதா கிருஷ்ணர் போன்ற குழந்தைகளுக்கு பிறப்பு ஏற்படுகிறது। वाइब्रेशन से जन्म होता है या ज्ञानेंद्रियों या कर्मेंद्रियों के வைப்ரேஷன் மூலமாக பிறப்பு ஏற்படுகிறதா, இல்லையானால் ஞான இந்திரியம் கர்ம இந்திரியம் संबंध से அதன் சம்பந்தம் மூலமாக नई दुनिया बनती है। புதிய உலகம் உருவாகுகிறதா?
वाइब्रेशन से नई दुनिया बनती है। வைப்ரேஷன் மூலமாக தான் புதிய உலகம் உருவாகுகிறது. जो बाबा ने बोला இதற்காக பாபா சொல்லியிருக்கிறார், दुख की दुनिया में मरेंगे, नरक में मरेंगे, துக்கத்தினுடைய உலகத்தில் இருந்தால், நரகத்தில் இருந்தால் तो नरक में जन्म लेंगे, அப்பொழுது நரகத்தில் தான் பிறப்பு எடுப்பீர்கள். स्वर्ग में मरेंगे तो स्वर्ग में जन्म लेंगे। ஸ்வர்க்கத்தில் இருந்தால் பிறகு ஸ்வர்க்கத்தில் தான் பிறப்பீர்கள். इसलिए அதனால் தான் विष्णु के चित्र में देखा होगा, விஷ்ணுவினுடைய படத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம், शेष शैया पर विष्णु लेटा हुआ है, விஷ்ணு பாம்பனுடைய படுக்கையில் படுத்திருக்கிறாரா? तो लक्ष्मी क्या करती है? அப்பொழுது லக்ஷ்மி என்ன செய்றாங்க? स्थूल पांव की बात है, யாரோ சொல்றாங்க கால் அமுக்குறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, அது ஸ்தூலமான காலினுடைய விஷயமா, या बुद्धि रूपी पांव की बात है? இல்லையானால் புத்தி ரூபமான காலினுடைய விஷயமா? है बुद्धि रूपी पांव की बात है। அது புத்தி ரூபமான காலினுடைய விஷயமாகும். उसे आंसू पीने की बात समझ लो। அதை கண்ணீர் குடிக்க வேண்டிய விஷயம் என்று புரிந்து கொள்ளுங்கள். दुख को हरण करने वाली है। அவங்க அந்த துக்கத்தை நீக்கக்கூடியவங்க ஆவாங்க. तो ஆகவே ये दिखाया गया இது காமிக்கப்பட்டிருக்கிறது. कि जो बाद वाले नारायण हैं, அதற்கு பிறகு பின்னால் வரக்கூடிய நாராயணன் யார் இருக்கிறாங்களோ, कम कुरी के ब्राह्मण बनते हैं, குறைவான குறியை சேர்ந்த பிராமணர்கள் ஆகுகிறார்கள். और वो आत्माएं மற்றும் அந்த ஆத்மாக்கள் कमजोर ब्राह्मण होने के कारण பலவீனமான பிராமணர்களாக இருக்கும் காரணத்தால் द्वापर युग के द्वैतवादी धर्मों में துவாபர யுகத்தின் துவைதவாத தர்மங்களில் कन्वर्ट होती रहती है। இரட்டை வழி கொண்ட தர்மங்களில் கன்வெர்ட் ஆகி கொண்டே இருக்கிறார்கள். उन कन्वर्ट होने वालों में அந்த கன்வெர்ட் ஆகக்கூடியவர்களில் सभी भारतवासियों का नंबर है। அனைத்து பாரதவாசிகள், பாரத மக்களினுடைய நம்பர் இருக்கிறது. अब वो कोई भी वंश के हों, இப்பொழுது அவங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, सूर्यवंशी हो, चंद्रवंशी हो, इस्लाम वंशी हो, बौद्ध वंशी हो, சூரிய வம்சியாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் வம்சி, பௌத்த வம்சி, कोई भी वंश के हों, எந்த வம்சத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, सभी भारतवासी அனைத்து பாரதவாசிகள், பாரத மக்கள் कन्वर्ट जरूर होते। கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகுறாங்க. क्यों? ஏன் அப்படி ஆகுகிறது? ये बात दूसरी है இந்த விஷயம் வேற விஷயம் ஆகும். कि कोई ऐसी सशक्त आत्माएं हैं சிலர் இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். जैसे सिद्धार्थ का बाप எப்படின்னா சித்தார்த்தனுடைய தந்தை और उसका ग्रैंडफादर மற்றும் அவருடைய கிராண்ட் ஃபாதர் और उसका भी फादर மற்றும் அந்த கிராண்ட் ஃபாதருக்கும் ஃபாதர் पर बाबा पहले जमाने में முப்பாட்டன் என்று சொல்கிறார். முந்தைய காலத்தில் लंबी आयु होती थी நீண்ட ஆயுள் இருந்ததா, या छोटी आयु होती थी? இல்லையானால் குறைந்த ஆயுள் இருந்ததா? तो बाप बाबा पर बाबा ஆகவே தந்தை, தாத்தா மற்றும் தாத்தாக்கும் அப்பா जीवित रहते थे या नहीं रहते थे? உயிரோடு இருந்தார்களா இல்லையா? हैं? हाँ। இருந்தாங்க. तो सिद्धार्थ कन्वर्ट हो गया, ஆகவே அந்த சித்தார்த் கன்வெர்ட் ஆகிவிட்டார். लेकिन बाप कन्वर्ट नहीं हुआ। ஆனால் தந்தை கன்வெர்ட் ஆகவில்லை. बुद्ध धर्म में அந்த புத்த தர்மத்தில் बाबा भी कन्वर्ट नहीं हुआ, पर बाबा भी कन्वर्ट नहीं हुआ। தாத்தாவும் கன்வெர்ட் ஆகவில்லை, தாத்தனுக்கு அப்பாவும் கூட கன்வெர்ட் ஆகவில்லை. ये बीज रूप बाप वाली आत्माएं हैं। இவங்க விதை ரூபமான தந்தை ஆத்மாக்கள் ஆவாங்க.
उस जन्म में तो कन्वर्ट नहीं होती, அவங்க அந்த பிறவியில் கன்வெர்ட் ஆகுவதில்லை. लेकिन सिद्धार्थ वाली आत्मा जो बाद में ஆனால் சித்தார்த்தனுடைய ஆத்மா யாரு பிறகு माता पिता के द्वारा देश निकाला पाए जाने के बाद அம்மா அப்பாவின் மூலமாக நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகும் चीन जापान में जाकर के சைனா ஜப்பானில் சென்று விட்டு बड़ी ख्याति प्राप्त करती है. ரொம்ப பெரிய புகழை அடைகிறார். ऐसी ऐसी सशक्त आत्माएं हुई हैं बौद्ध धर्म में, ஆகவே பௌத்த தர்மத்தில் இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஆத்மாக்களும் இருக்கிறார்கள். जो एक एक भाषण से 60-70 हजार लोगों को एक साथ कन्वर्ट कर देती थी. யார் ஒரே ஒரு சொற்பொழிவின் மூலமாக 60,000-70,000 ஆத்மாக்களை ஒரேடியாக கன்வெர்ட் செய்ய வைத்தார்கள். दुनिया में नाम रोशन हो गया महात्मा बुद्ध का. तो बाप के ऊपर முழு உலகத்திலும் மகாத்மா புத்தனுடைய பெயர் புகழ் பெற்றது ஆகிவிட்டது. तो बाप के ऊपर, बाबा के ऊपर, परबाबा के ऊपर प्रभाव नहीं पड़ेगा है? तो बाप के ऊपर, ஆகவே தந்தையின் மீது, बाबा के ऊपर, தாத்தாவின் மீது, परबाबा के ऊपर முப்பாட்டன் மீது प्रभाव नहीं पड़ेगा பிரபாவம் ஏற்படாதா என்ன? है? उनके अंदर ये बात आएगी या नहीं आएगी அவர்களுக்குள் இந்த விஷயம் வருமா இல்லையா? कि मेरे खून ने என்னவென்றால் என்னுடைய ரத்தம் इतना कमाल करके दिखाया दुनिया में. இவ்வளவு அற்புதம் செய்து காமித்திருக்கிறாங்க உலகத்தில். तो दिल खींचेगा या नहीं खींचेगा அப்பொழுது மனம் இழுக்குமா இல்லையா? है? दिल खींचता रहता है, மனம் இழுக்கிறது. परंतु जीवन रहते कन्वर्ट धर्म से कन्वर्ट नहीं होते. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டே அந்த தர்மத்தில் இருந்து கன்வெர்ட் ஆகுவதில்லை. धरत परिय पर धर्म न छोड़िए. பாபா ஒரு பழமொழி சொல்கிறார், தரத் பரியே பர் தரம் ந छोड़िए. இறந்து விடுங்கள் ஆனால் தர்மத்தை விடாதீர்கள். இதுதான் அதனுடைய அர்த்தமாகும். जो दिल कन्वर्ट होता रहता है, எந்த மனம் கன்வெர்ட் ஆகி கொண்டே இருக்கிறதோ, दिल बच्चे की तरफ भागता रहता है, மனம் குழந்தையின் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. उसकी खूबी देख करके, அதனுடைய விசேஷத்தன்மை பார்த்துவிட்டு, उसकी शोहरत जान करके, அவங்களுடைய புகழை தெரிந்து கொண்டு, तो वही चीज, ஆகவே அந்த விஷயம்தான், वही खिंचाव அந்த இழுப்பு தான் अगले जन्मों में जाकर के बौद्ध धर्म में जन्म लेता है. அடுத்த பிறப்பில் சென்று விட்டு அவங்க பௌத்த தர்மத்தில் பிறப்பு எடுக்கிறாங்க. वो चाहे बाप की आत्मा हो, बाबा की हो या परबाबा की हो. ஆகவே அது தந்தையினுடைய ஆத்மாவாக இருந்தாலும் சரி, தாத்தா முப்பாட்டனுடைய ஆத்மாவாக இருந்தாலும் சரி. लेकिन जीवन रहते रहते कन्वर्ट नहीं होते. ஆனால் அவங்க வாழ்க்கை இருந்து கொண்டே கன்வெர்ட் ஆகுவதில்லை. ऐसी थोड़ी आत्माएं हैं बीज रूप बाप ஆகவே இப்படி समान, விதை ரூபமான தந்தைக்கு சமமான ஆத்மாக்கள் குறைந்த நபர் தான் இருக்கிறாங்க. लेकिन उन आत्माओं की संख्या बहुत ज्यादा है. ஆனால் அந்த ஆத்மாக்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கிறது. जो जीवन रहते रहते ही दूसरे धर्मों के प्रभाव में आ जाती है. யாரு வாழ்க்கை இருந்து கொண்டே மற்ற தர்மத்தின் பிரபாவத்தில் விடுகிறாங்க. भारतवासी आत्माएं, பாரத தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள், பாரதத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மாக்கள்.
इस्लाम धर्म में कन्वर्ट होती, बुद्ध धर्म में कन्वर्ट होती, क्रिश्चियन धर्म में कन्वर्ट होती। இஸ்லாம் தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுகிறார்கள், புத்த தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுகிறார்கள், கிறிஸ்டியன் தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுகிறார்கள். जो जो धर्म पिताएं आते गए, என்ன தர்ம பிதாக்கள் வந்து கொண்டே சென்றார்களோ, जो जो आत्माएं कम पावरफुल होती हैं उस समय, எந்தெந்த ஆத்மாக்கள் அந்த நேரத்தில் குறைவான சக்தி கொண்டவர்களாக இருக்கிறார்களோ वो कन्वर्ट हो जाती है। அவர்கள் கன்வெர்ட் ஆகி விடுகிறார்கள். इस कन्वर्शन का फाउंडेशन कहाँ पड़ता है? அந்த கன்வர்ஷனுடைய ஃபவுண்டேஷன் எங்கு விழுகிறது? है संगम में फाउंडेशन पड़ता है। சங்கம் யுகத்தில் தான் ஃபவுண்டேஷன் போடப்படுகிறது. कारण बाबा ने बता दिया। அதனுடைய காரணமும் பாபா சொல்லிவிட்டார். एक से ज्ञान सुनना चाहिए, ஒருவரிடம் இருந்துதான் ஞானத்தை கேட்க வேண்டும். अनेकों से ज्ञान सुना நிறைய நபர் மூலமாக ஞானத்தை கேட்டால் तो व्यभिचारी ज्ञान हो जाएगा। பிறகு விபச்சார ஞானமாகிவிடும். ये व्यभिचारी ज्ञान की शूटिंग அந்த விபச்சார ஞானத்தினுடைய ஷூட்டிங் संगम में होती है சங்கம் யுகத்தில் தான் ஏற்படுகிறது. और ब्रॉड ड्रामा में बड़ा रूप धारण कर लेता है। மற்றும் அது பிராட் டிராமாவில் பெரிய ரூபத்தை தாரணை செய்கிறது. जब इब्राहिम बुद्ध क्राइस्ट आदि आते हैं எப்பொழுது இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் எல்லாம் வர்றாங்களோ तो उनके व्यभिचारी ज्ञान में कन्वर्ट हो जाती हैं वो आत्माएं। அப்பொழுது அந்த ஆத்மாக்கள் அவங்களுடைய விபச்சார ஞானத்தில் கன்வெர்ட் ஆகி விடுறாங்க. इसलिए बोला भारतीय शास्त्रों में, அதனால்தான் பாரத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, सदगुरु निंदा सुनिए न काना, होय पाप गौ घात समाना। சத்குருனுடைய அவதூறத்தை காதன் மூலமாக கூட கேட்காதீர்கள். ஒருவேளை கேட்டால் அது பசுமாட்டை கொல்லும் பாவத்திற்கு சமமாகிவிடும். सदगुरु की निंदा कान से सुननी भी नहीं चाहिए। சத்குருனுடைய அவதூறத்தை காதன் மூலமாக கேட்கவும் கூடாது. मन कान है, அப்படியானால் காது இருக்கு, कोई सुना रहा है दूसरे को யாராவது மற்றவங்களுக்கு அந்த அவதூறத்தை சொல்றாங்க, तो कान सुनेगा कि नहीं सुनेगा? அப்பொழுது அந்த காது கேட்குமா கேட்காதா? तो क्या करें? கேட்கும் என்று பதில் கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும் நேரத்தில் பிறகு என்ன செய்வது என்று பாபா கேட்கிறார். है एक कान से सुने, दूसरे कान से निकाल दें। ஒரு காதன் மூலமாக கேட்கணும், இன்னொரு காதன் மூலமாக வெளியேற்றி விடணும். प्रभावित न हो जाए। பிரபாவத்தில் வரக்கூடாது. अगर प्रभावित हो गए तो प्रजा बन जाएगी। ஒருவேளை அந்த பிரபாவத்தில் வந்து விட்டால் பிரஜைகள் ஆகி விடுவோம். दूसरे का ज्ञान सुन करके प्रभावित हुए तो மற்றவர்களின் ஞானத்தை கேட்டுவிட்டு அவர்களின் பிரபாவத்தில் வந்து விட்டால் कन्वर्ट हो गए। பிறகு என்ன நடக்கும்? கன்வெர்ட் ஆகி விடுவோம். इसलिए அதனால்தான் बोला अगर दूसरे का ज्ञान सुना சொல்லியிருக்கிறார், ஒருவேளை மற்றவர்களின் ஞானத்தை கேட்டால் तो जैसे मुसलमान गौओं की हत्या करते हैं भारत में, அப்பொழுது எப்படி வந்து முஸ்லிம்ஸ் பாரதத்தில் பசுமாட்டை கொல்கிறார்கள், अभी भी दूसरे धर्म वाले இப்பொழுதும் கூட மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் भारत की लाखों लाख गौएं काटी जाती है कत्ल खाने में। பாரதத்தில் கசாப்பு கடையில் லட்சக்கணக்கான பசுமாடுகளை கொல்கிறார்கள். कितनी गौ हत्या हो रही है, எவ்வளவு பசுமாட்டை கொல்கிறார்கள். वो तो जानवर गौओं की हत्या है। அது வந்து விலங்கு பசுமாடை கொல்வதாகும். वो तो भक्त लोगों की बात है। அது பக்தர்களின் விஷயமாகும். जानवर गौओं की सुरक्षा करो। பசுமாடு விலங்கு பசுமாடின் சேஃப்டி பண்றாங்க. लेकिन वास्तव में ஆனால் உண்மையில் भगवान ने कौन से गौओं की पालना की थी?
பகவான் என்ன பசுமாடை பராமரித்தார்? ह्यूमन गऊओं की पालना की थी। ஹியூமன் பசுமாடை பராமரித்தார். वो खास भारत की गऊएं हैं। அவங்க விசேஷமாக பாரதத்தின் பசுமாட்டுகள் ஆவார்கள். जो भारत की गऊएं எந்த பாரதத்தின் பசுமாட்டுகள்? कन्याएं माताएं, கன்யா மாதாக்கள், उनके माता पिता அவங்களுடைய அம்மா அப்பா, தாய் தந்தை जीवन में जिस खूंटे से बांध देते हैं வாழ்நாள் முழுவதும் என்ன குட்டையில் கட்டி வைப்பார்களோ, सारा जीवन என்ன இடத்தில் கட்டி வைப்பார்களோ, அவர்கள் முழு வாழ்க்கையும் उसी खूंटे से बंद कर रहती हैं। அதே இடத்தில் தான் கட்டுப்பட்டு இருப்பார்கள். कभी डाइवोर्स नहीं देती। ஒரு பொழுதும் அவர்கள் டைவர்ஸ் கொடுக்க மாட்டார்கள். जैसे ब्रह्मा ने सहन किया, எப்படி பிரம்மா சகித்து उस கொண்டார், बड़े से बड़ी माता का अनुसरण करती है। அந்த பெரியதிலும் பெரிய அம்மாவை பின்பற்றுறாங்க. भगवान ने जो परंपरा चलाई उसी பகவான் எந்த பரம்பரையை தொடங்கினாரோ परंपरा का निर्वहन करती है। அதே பரம்பரையை தான் ஃபாலோ பண்றாங்க. बच्चे परिवार में चाहे कितने भी दुखदाई बन जाएं, குழந்தைகள் குடும்பத்தில் வலை எவ்வளவு துக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டாலும் சரி, लेकिन माता उन बच्चों को, पति को ஆனால் அந்த அம்மா அந்த குழந்தைகளை, கணவரை सहन करती है சகித்து கொள்கிறாங்களா, या डाइवोर्स देके भाग जाती है। இல்லையானால் டைவர்ஸை கொடுத்து விட்டு ஓடி விடுறாங்களா? भारत की माताओं की ये खासियत है। பாரதத்தின் மாதாக்களுக்கு இது விசேஷ தன்மையாகும். ये हैं असली गऊएं। இது உண்மையான பசுமாடு ஆகும். पवित्रता को धारण करने वाली हैं। தூய்மையை தாரணை செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள். क्या पवित्रता को धारण करने वाली कैसी? அவர்கள் தூய்மையை தாரணை செய்யக்கூடியவர்கள் எப்படி ஆகுறாங்க? उनको सती कहा जाता है। அவர்களை சத்தி என்று சொல்லப்படுகிறது. एक पति परमेश्वर मान लिया जीवन में, அப்படியானால் ஒருவரை தன்னுடைய வாழ்க்கையில் கணவர் என்று ஏற்றுக்கொண்டால் तो उसके अंदर से जो सत्य निकलता है, ஆகவே அவங்களுக்குள் இருந்து என்ன உண்மை வெளியே வருகிறதோ वीर्य, उसी सत्य को जीवन में धारण करेंगी। कोई दूसरे का सत्य धारण करने वाली नहीं बन सकती। கணவரின் அந்த சத்தியத்தை தான் தாரணை செய்வார்கள், வேற எந்த சத்துவத்தையும் தாரணை செய்ய மாட்டார்கள். उनको कहा जाता है सती। அவர்களை தான் சத்தி என்று சொல்லப்படுகிறது. इतनी शक्ति होती है सती में, जैसे वृंदा। இவ்வளவு சத்தியில் சக்தி இருக்கிறது. பவித்திரமான பெண்ணில் இவ்வளவு சக்தி இருக்கிறது. எப்படி விரந்தா இருந்தாங்க? जालंधर राक्षस की पत्नी, ஜாலந்தர் அசுரனுடைய மனைவி. जब तक वृंदा जालंधर के पक्ष में रही, எப்பொழுது வரை விரந்தா ஜலந்தர்னுடைய பக்கத்தில் இருந்தார்களோ तब तक भगवान कहा जाने वाला भी அப்பொழுது வரை பகவான் என்று சொல்லப்படுபவர் கூட जालंधर का बाल बांका नहीं कर सका। ஜாலந்தரை எதுவும் கெடுக்கவில்லை, அவரால் எதுவுமே கெடுக்க முடியவில்லை. युद्ध में जालंधर को யுத்தத்தில் ஜலந்தரை भगवान भी नहीं हरा सका। பகவானால் கூட தோக்க வைக்க முடியவில்லை. भगवान का पूरा परिवार नहीं हरा सका। பகவானுடைய முழு குடும்பமும் அவரால் தோற்க வைக்கவில்லை. इतनी शक्ति है सत्य में।
இவ்வளவு சக்தி அந்த தூய்மையில் இருக்கிறது और सती में மற்றும் தூய்மையை கடைபிடிக்கும் பவித்திரமான பெண்ணில் இவ்வளவு சக்தி இருக்கிறது जो झूठी बन जाती है யாரு பொய்யானவர்களாக ஆகிவிடுகிறார்களோ जो पति परमेश्वर माना जाता है, मान्यता है परंपरा में भारत की, பாரத பரம்பரையில் கணவரே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது पति से झूठ बोलती है, கணவரோடு பொய் சொல்கிறார்கள் चोरी चकारी करती हैं, திருடுகிறார்கள் जार औरतें बनती हैं, தன்னுடைய கணவரை விட்டு மற்றவரை தன்னுடைய கணவர் ஆக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் दूसरों पुरुषों के सामने नरक का दरवाजा खोल कर बैठ जाती हैं, மற்ற ஆண்களுக்கு முன்னால் நரகத்தின் கதவை திறந்து அமருகிறார்கள் उनके लिए भारत में ये मान्यता है அவர்களுக்காக பாரதத்தில் இப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது कि भारत की गृहिणी என்னவென்றால் பாரதத்தின் குடும்ப பெண் अगर ஒருவேளை श्रेष्ठ है சிரேஷ்டமாக இருக்கிறாங்க तो परिवार क्या बन जाता है, அப்பொழுது குடும்பம் என்னவாகுகிறது स्वर्ग बन जाता है। ஸ்வர்க்கம் ஆகுகிறது अगर घर की धरित्री ஒருவேளை அந்த குடும்ப பெண் झूठी है, பொய்யானவங்களாக இருக்கும் பொழுது क्या अपवित्र बन गई, தூய்மை இல்லாதவங்களாக ஆகுறாங்க श्रेष्ठ नहीं है, சிரேஷ்டமாக இல்லை कुलक्षणी है, लक्ष्मी नहीं है। அவங்க லக்ஷ்மியாக இல்லை तो घर क्या बन जाता है, परिवार அப்பொழுது வீடு என்னவாகுகிறது குடும்பம் என்னவாகுகிறது नरक बन जाता है। நரகமாகுகிறது इसलिए भगवान भारत में जब आते हैं அதனால்தான் பகவான் எப்பொழுது பாரதத்தில் வராங்களோ तो उन्हीं कन्या माताओं को आधार बनाते हैं नई दुनिया की स्थापना करने के लिए। அப்பொழுது அந்த கன்யா மாதாக்களை தான் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக நிமித்தமாக்குறாரு नई दुनिया रूपी स्वर्ग का புதிய உலகம் ரூபமாகிய ஸ்வர்க்கத்தின் गेट खोलने के लिए கதவை திறப்பதற்காக निमित्त किसको बनाते हैं, யாரை நிமித்தமாக்குறாங்க हैं? भारत की कन्याओं माताओं रूपी धरणी को। பாரதத்தின் கன்யா மாதாக்கள் ரூபமான பூமி இருக்கு जो धर्म की धारणाओं को யார் தர்மத்தின் தாரணைகளை प्रैक्टिकल जीवन में धारण करती है। பிராக்டிக்கல் வாழ்க்கையில் தாரணை செய்றாங்க ब्रह्मा को निमित्त नहीं बनाते दाढ़ी मूछ वाले को, பிரம்மாவை தாடி மீசை கொண்டவரை நிமித்தமாக்குவதில்லை शंकर को निमित्त नहीं बनाते, சங்கரரை நிமித்தமாக்குவதில்லை किसको निमित्त बनाते हैं, யாரை நிமித்தமாக்குறாங்க कौन स्वर्ग का गेट खोलेंगी, யாரு ஸ்வர்க்கத்தின் கதவை திறப்பார்கள் कन्याएं माताएं ही स्वर्ग का गेट खोलने के निमित्त बनती है। கன்யா மாதாக்கள் தான் ஸ்வர்க்கத்தின் கதவை திறக்கக்கூடியவர்களாக ஆகுகிறார்கள் நிமித்தமாகுகிறார்கள் तो शंकर वाली आत्मा जिसमें 3 आत्माओं का संकरण होता है, ஆகவே சங்கரனுடைய ஆத்மா யாரில் 3 ஆத்மாக்கள் மிக்ஸ் ஆகி இருக்கிறார்கள் आत्माओं का बाप शिव ஆத்மாக்களின் தந்தை சிவன் और மற்றும் बड़ी माँ ब्रह्मा के रूप में प्रैक्टिकल पार्ट बजाने वाली सहनशील माता பிரம்மாவின் ரூபத்தில் பெரிய அம்மாவின் ரூபத்தில் பிராக்டிக்கல் சகிப்புத்தன்மையினுடைய பாட் செய்யக்கூடியவங்க दादा लेखराज ब्रह्मा की सोल, தாதா லேக்ராஜ் பிரம்மாவினுடைய சோல் जो पुरुष चोला दुर्योधन दुशासन का छोड़ने के बाद அந்த ஆண் உடல் துரியோதன் துஷாசனுடைய உடலை விட்ட பிறகு कोई माता में प्रवेश करती है
எந்த ஒரு மாதாவில் பிரவேசம் செய்கிறாரோ और पूजनीय बनती है। மற்றும் பூஜைக்கு தகுந்தவங்களாக ஆகுகிறார். दाढ़ी मूछ वाला ब्रह्मा पूजा जाता है தாடி மீசை கொண்ட பிரம்மாவிற்கு பூஜை நடக்கிறதா? या जगदम्बा पूजी जाती है? இல்லையானால் ஜெகதம்பாவிற்கு பூஜை நடக்கிறதா? महाकाली पूजी जाती है? மகாகாலிக்கு பூஜை நடக்கிறதா? महाकाली पूजी जाती है। மகாகாலிக்கு தான் பூஜை நடக்கிறது. तो ஆகவே एक जगदम्बा का रूप ஒன்னு ஜெகதம்பாவின் ரூபம், जो महाकाली धारण रूप धारण करती है, யாரு மகாகாலி ரூபத்தை தாரணை செய்றாங்க, और दूसरी மற்றும் இரண்டாவது लक्ष्मी रूप லக்ஷ்மியினுடைய ரூபம் महागौरी। ये दोनों மகா கௌரி. இவங்க ரெண்டு பேரு आत्माएं இரண்டு ஆத்மாக்கள் जब स्वभाव संस्कार से मिलकर के एक हो जाती हैं, எப்பொழுது அவர்கள் சுவாம சம்ஸ்காரங்கள் மூலமாக ஒன்று சேர்ந்து விடுகிறார்களோ तो इनको कहा जाता है महालक्ष्मी। அப்பொழுதுதான் அவர்கள் மகாலட்சுமி என்று சொல்லப்படுகிறது. क्या कहा जाता? என்ன சொல்லப்படுகிறது? महालक्ष्मी। மகாலட்சுமி என்று சொல்லப்படுகிறது. स्वभाव और जन्म जन्मांतर के संस्कार சுபாவம் மற்றும் நிறைய பிறவினுடைய சம்ஸ்காரம் मिलकर के एक हो गए, கலந்து விட்டு ஒன்று சேருகிறது. तो समान संकल्प वाली बन गई ஆகவே சமமான சங்கல்பம் கொண்டவர்கள் ஆகிவிட்டார்களா? या विरोधी संकल्प वाली रहेंगी? இல்லையானால் விரோத எண்ணம் கொண்டவர்கள் ஆகிவிட்டார்களா? விரோத எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்களா? समान संकल्प वाली हो गई। சமானமான எண்ணங்கள் கொண்டவர்கள் ஆகிவிட்டனர். दो माताएं, இரண்டு மாதாக்கள். माता प्रकृति रूपी माता का रूप होती है, மாதா இயற்கையின் ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்மாவாக இருக்கிறாங்களா? या पुरुष का रूप होती है? இல்லையானால் ஆணுடைய ரூபமாக இருக்கிறதா? है भगवान पुरुष रूप में प्रत्यक्ष होता है, பகவான் ஆண் ரூபத்தில் வெளித்தோன்றுகிறாரா संसार में, உலகத்தில்? या प्रकृति रूपी रूपा माता के द्वारा प्रत्यक्ष होता है? இல்லையானால் இயற்கையின் ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்மாவின் ரூபத்தில் பிரத்யக்ஷமாகுகிறாரா? है पुरुष रूप में प्रत्यक्ष होता है, ஆண் ரூபத்தில் தான் பிரத்யக்ஷமாகுகிறார். लेकिन ஆனால் जिस पुरुष रूप में प्रत्यक्ष होता है, शिव शंकर भोलेनाथ जिसे कहा जाता है, எந்த ஆண் ரூபத்தில் அவர் வெளித்தோன்றுகிறாரோ யாரை சிவசங்கர் போலேநாத் என்று சொல்லப்படுகிறது. शिव शंकर को मिलाकर एक मान लेते हैं भगवान, சிவசங்கரை ஒன்று சேர்ந்துவிட்டு ஒரு பகவானாக ஏற்றுக்கொள்கிறார்கள். वो प्रैक्टिकल पार्टधारी सफल तब होता है அந்த பிராக்டிகலில் பார்ட் செய்யக்கூடியவருக்கும் அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கிறது. जब महालक्ष्मी उनसे आकर मिलती है, எப்பொழுது மகாலட்சுமி வந்து அவங்களோடு ஒன்று சேர்றாங்க. कम से कम लक्ष्मी आकर मिले, குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக லக்ஷ்மி வந்து சேரணும். इसलिए बोला अव्यक्त वाणी में, அதனால்தான் அவ்யக்த வாணியில் சொல்லப்பட்டிருக்கிறது, भारत माता शिव शक्ति अवतार अंत का यही नारा है। பாரத மாதா சிவசக்தி அவதாரம் இது கடைசியினுடைய பாடலாகும். वो शिव शक्ति निकलेगी और அந்த சிவசக்தி வெளியே வருவாங்க மற்றும் संगम युग में ड्रामा का अंत हो जाएगा। சங்கம் யுகத்தில் டிராமாவின் முடிவு ஏற்படும். इसलिए बोला அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது अव्यक्त वाणी में, அவ்யக்த வாணியில் विजय माला का आवाहन करो, விஜய் மாலாவை கூப்பிடுங்கள், ஆவாகனம் செய்யுங்கள். क्या
हैं? विजयमाला माने जो शहद की என்ன விஜயமாலாவென்றால் யாரு? मक्खियां हैं, யாரு தேனின் யாரு தேனியாக இருக்கிறாங்களோ सबसे बढ़िया दुनिया में संगठन किसका माना जाता है? உலகத்தில் மிகவும் நல்ல சங்கடன் யாருடையதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? है? है? शहद की मक्खियों का। தேனியினுடைய கூட்டத்திற்காக சொல்லப்படுகிறது. एक रानी के आर्डर पर पूरा छत्ता चलता है। அந்த முழு குடும்பமும் ஒரே ஒரு ராணியினுடைய கண்ட்ரோலில் தான் ஆர்டர் படிதான் நடக்கும். सब तरह की मक्खियां अपना अपना कार्य करती है। அனைத்து விதமான ஈகள் தன்னுடைய விதத்தில் வேலையை செய்கிறார்கள். सुरक्षा करने वाली मक्खियां सुरक्षा का काम करेंगी। பாதுகாக்கக்கூடிய காவல் தேனி தன்னுடைய பாதுகாப்பு வேலையை செய்யும். फूलों से शहद इकट्ठा करने वाली मक्खियां शहद इकट्ठा करने का काम करेंगी। பூக்களில் இருந்து தேனை ஒன்று சேர்க்கக்கூடிய தேனீகள் தன்னுடைய அந்த வேலையை செய்யும். ஒன்று சேர்க்கும் வேலையை செய்யும். अंडे बच्चों को पालने वाली मक्खियां वो कार्य करेंगी। முட்டை குழந்தைகளை பாலனை செய்யக்கூடிய தேனீகள் அது அந்த வேலையை தான் செய்யும். एकदम पक्की यूनिटी होती है। ஒரேடியாக பக்கவான யூனிட்டி இருக்கும். और यूनिटी काहे से आती है? மற்றும் யூனிட்டி எதுல இருந்து வரும்? प्योरिटी से यूनिटी आती है। பியூரிட்டில இருந்து தான் யூனிட்டி வரும். इसलिए बोला कि विजयमाला का आवाहन करो। அதனால் தான் சொல்லியிருக்கிறார் விஜயமாலாவை அழையுங்கள், கூப்பிடுங்கள். पूरी माला के मणकों का तो एक साथ आवाहन नहीं किया जा सकता। तो முழு மாலையின் மணிகளை ஒரேடியாக கூப்பிட முடியாது இல்லையா? जो शहद की मक्खियां पालने वाले लोग होते हैं वो क्या करते हैं? அதனால் தான் அந்த தேனியை வளர்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? हैं? रानी मक्खी को ले आते हैं। அவங்க ராணி தேனியை கொண்டு வருவாங்க. उसका छत्ता तैयार होता है। அதற்கு பிறகு அதனுடைய முழு கூட்டமும் உருவாகுகிறது. उसके पीछे पीछे सारी मक्खियां आ जाती हैं। அதற்கு பின்னால் முழு தேனியும் வந்துவிடும். नंबरवार आती हैं। வரிசைகரமாக வருவார்கள். तो ये अब होने वाला है। ஆகவே இப்பொழுது இது நடக்கவிருக்கிறது. क्या? तमाशा होने वाला है। இப்பொழுது நாடகம் நடக்கவிருக்கிறது. पर्दा उठने वाला है। திரை திறக்கவிருக்கிறது. कोई रोने वाला है, कोई हंसने वाला है। சிலர் அழவிருக்கிறார்கள், சிலர் சிரிக்கவிருக்கிறார்கள். जो मुसलमानों की कुरान में भी लिखा है, कयामत के समय में இதற்காக குரான்ல கூட எழுதப்பட்டிருக்கிறது. அழிவினுடைய நேரத்தில் खुदा के बंदे கடவுளுடைய குழந்தைகள் बड़े मौज में रहेंगे। மிகவும் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். तो मौजों का युग है या रोने का युग है? मौजों का युग है। ஆகவே இது மகிழ்ச்சியினுடைய யுகமா இல்லையானால் அழக்கூடிய யுகமா? மகிழ்ச்சியின் யுகமாகும். किनके लिए யாருக்காக? है? उन बच्चों के लिए जो मुरली से प्यार करते हैं। அந்த குழந்தைகளுக்காக தான் யார் முரளியோடு அன்பு வைக்கிறார்கள். मुरली से प्यार तो मुरलीधर से प्यार। முரளியோடு அன்பு இருந்தால்தான் முரளியை சொல்லக்கூடிய முரளிதரோடு அன்பு இருக்கும். मुरली माने ज्ञान। முரளி என்றால் அன்பாகும். मुरली माने ज्ञान। முரளி என்றால் ஞானமாகும். मुरलीधर முரளிதர் என்றால் माना जो मुरली को धर के बैठ जाए। யார் முரளியை தாரணை செய்து அமர்ந்து விடுகிறார்கள்.
அவர்தான் முரளிதர் ஆவர். जैसे कहते हैं धृतराष्ट्र, எப்படி திருதராஷ்டிரன்ட்டு சொல்றாங்க. राष्ट्र माने धन संपत्ति, ராஷ்டிர அப்படின்னா பணம் சம்பத்தி. सारे देश की धन संपत्ति इकट्ठी करके अपनी मुट्ठी में रख ली. யாரு முழு தேசத்தினுடைய பணம் செல்வத்தை கண்ட்ரோல் செய்துவிட்டு தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டாங்க. वो पूंजीवादियों का नाम दे दिया धृतराष्ट्र. அவங்களுடைய பெயர் தான் திருதராஷ்டிர என்று கொடுத்து விட்டனர். उनके इशारे पर चलते हैं दुर्योधन दुशासन. துரியோதன் துஷாசன் அவங்களுடைய சைகையின் படிதான் நடக்கிறாங்க. वो राजा होते हैं, हैं? அவங்க ராஜாவாக இருக்கிறாங்களா என்ன? असली अर्थों में राजा नहीं होते, உண்மையான அர்த்தத்தில் அவர்கள் ராஜாவாக இருப்பதில்லை. लेकिन कंट्रोल उन्हीं का चलता है. ஆனால் அவங்களுடைய கண்ட்ரோல் தான் நடக்கிறது. तो ऐसे ही है. ஆகவே இப்படிதான் இருக்கிறது. ये ब्राह्मणों की दुनिया का ऐसा संगठन बन जाएगा இந்த பிராமண உலகத்தில் இப்படிப்பட்ட சங்கடன் உருவாகிவிடும், जिसमें कोई विकारी पांव भी नहीं रख सकेगा. இதுல எந்த ஒரு விகாரியால் காலடி கூட எடுத்து வைக்க முடியாது. उस संगठन को कहेंगे नई दुनिया की नई राजधानी. அந்த சங்கடனை தான் புதிய உலகத்தின் புதிய ராஜதானி என்று சொல்லப்படுகிறது. राजधानी माने राजा की धारणा शक्ति. ராஜதானி என்றால் ராஜாவினுடைய தாரணை சக்தி. पहले चैतन्य முதலில் சைத்தன்யமானவங்க, या पहले जड़ राजधानी. இல்லையானால் முதலில் ஜடமான ராஜதானியா? पहले चैतन्य राजा की धारणा शक्ति चाहिए. முதலில் உயிருள்ள சைத்தன்யமான ராஜாவின் தாரணை சக்தி தேவைப்படுகிறது. जो अपनी प्योरिटी से, प्रैक्टिकल प्योरिटी से यूनिटी बना दे. யாரு தன்னுடைய பிராக்டிக்கல் பியூரிட்டியின் மூலமாக யூனிட்டியை உருவாக்குறாங்க. इसलिए ब्रह्मा द्वारा सुनने सुनाने का कार्य, அதனால் தான் பிரம்மாவின் மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் மற்றும் கேட்கக்கூடிய விஷயங்கள் शंकर त्रिनेत्री के द्वारा சங்கர் மூன்றாவது கண் கொண்டவர் மூலமாக बुद्ध रूपी तीसरे नेत्र का समझने और समझाने का कार्य. புத்தியின் மூலமாக மூன்றாவது கண்ணின் மூலமாக புரிவது மற்றும் புரிய வைக்கக்கூடிய வேலையாகும். और विष्णु द्वारा, மற்றும் விஷ்ணுவின் மூலமாக, विष्णु द्वारा क्या? விஷ்ணுவின் மூலமாக என்ன? प्रैक्टिकल परिवर्तन का कार्य. பிராக்டிக்கலில் மாற்றத்தை செய்யக்கூடிய வேலையாகும். संस्कार परिवर्तन का कार्य. சம்ஸ்காரத்தை மாற்றக்கூடிய வேலையாகும். क्या? என்ன? संस्कारों का परिवर्तन कौन करेगी? சம்ஸ்காரங்களை யார் மாற்றுவாங்க? प्योरिटी की पावर करेगी. பியூரிட்டினுடைய பவர் தான் செய்வாங்க. भाग दौड़ से कुछ होने वाला नहीं. வெறும் ஓடிக்கொண்டிருக்கும் காரணத்தால் எதுவுமே நடக்க போகுவதில்லை. जैसे ब्रह्मा कुमार कुमारों ने எப்படி பிரம்மா குமார் குமாரிகள் बहुत भाग दौड़ की, அதிகமாக ஓடினார்கள், बहुत शोर शराबा किया. மிகவும் அதிகமாக சத்தமிட்டார்கள். प्रोजेक्टर दिखाओ, प्रदर्शनी दिखाओ, मेले मेला खड़े करो. ப்ரொஜெக்டர் வைங்க, எக்ஸிபிஷன் வைங்க, திருவிழா கொண்டாடுங்க, कॉन्फ्रेंस करो. கான்ஃபரன்ஸ் பண்ணுங்க. क्या क्या करते हो? என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். यूनिटी बन रही है या बिगड़ती जा रही है? யூனிட்டி உருவாக்குகிறதா இல்லையானால் இன்னுமே கெடுத்து கொண்டே போகிறதா, கெட்டு போகிறதா? ब्राह्मणों का संगठन बनता नहीं है, बिगड़ता जा रहा है. பிராமணர்களின் சங்கடன் இப்பொழுது உருவாகவில்லை, ஆனால் இன்னுமே கெட்டு போகிறது. ऐसे ही एडवांस पार्टी में அதே போலவே தான் அட்வான்ஸ் பார்ட்டிலையும் वो ब्रह्मा कुमार कुमारियां भी कहते हैं
அந்த பிரம்மகுமார் குமாரிகளும் சொல்கிறார்கள். बड़े बड़े धर्म नेताएं भी कहते हैं, பெரிய பெரிய தர்ம நேதாக்களும் சொல்கிறார்கள். जो राज्य को संचालन करने वाले मंत्री वगैरह हैं, யாரு ராஜ்யத்தை நடத்தக்கூடிய மந்திரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். ऑफिसर हैं, वो भी कहते हैं ज्ञान बड़ा अच्छा है. क्या மற்றும் மூன்றாவது நபர் என்ன சொல்றாங்க? ஞானம் மிகவும் நல்லா இருக்கு. कहते हैं? என்ன சொல்றாங்க? ज्ञान बड़ा अच्छा है. ஞானம் மிகவும் நல்லா இருக்கு. लेकिन ये ज्ञानदाता, ஆனால் இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், इनमें धारणा नहीं दिखाई देती. அவரின் தாரணை தென்படுவதில்லை. प्रैक्टिकल धारणा को पकड़ती है, ஆகவே உலகம் பிராக்டிகலில் தாரணையை பிடிக்கிறதா या ज्ञान को पकड़ेगी? இல்லையானால் ஞானத்தை பிடிக்கிறதா? है धारणा को पकड़ेगी. वो प्रैक्टिकल धारणा தாரணையை தான் பிடித்துக் கொள்கிறது. ஆகவே அந்த பிராக்டிகல் தாரணை, जो राजधानी स्थापन करने वाली, அந்த ராஜதானியை ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க, धारणा शक्ति है, எந்த தாரணை சக்தி இருக்கிறதோ उसके द्वारा आएगी. அவங்க மூலமாக தான் வரும். नहीं तो नहीं आएगी. இல்லையானால் வராது. थोड़ी देर बच्चे धारणा किया, சில நேரம் தான் குழந்தைகள் தாரணை செய்தார்கள். विजयमाला का आह्वान करना है, விஜயமாலாவை கூப்பிடணும் என்று. थोड़े दिनों बाद भूल गए. பிறகு அந்த விஷயத்தை மறந்து விடுகிறார்கள். है अलबेलापन आ गया சோம்பேறித்தனம் வருகிறதா? या लड़ रहे? अलबेलापन आ गया. சோம்பேறித்தனம் வருகிறது. ऐसा ना हो. இப்படி ஏற்படக்கூடாது. इसी अलबेलेपन की नींद में सोते सोते இப்படிப்பட்ட சோம்பேறித்தனத்தினுடைய தூக்கத்தில் உறங்கிக் கொண்டு माया प्रकृति से हाथ मिला करके पक्का कर दे प्रकृति को. மாயை இயற்கையோடு கை கோற்றுவிட்டு பக்கா செய்கிறது. प्रकृति रूपी माता को मजबूत कर दे. இயற்கை ரூபமான அம்மாவை இது வற்புறுத்துறாங்க. है हिला दे. அசைத்து விடுகிறது. और वो माता रूपी धरणी हिलेगी. அந்த அம்மா ரூபமாகிய பூமி அசையும் பொழுது कंपायमान होगी, अनिश्चय बुद्धि बनेगी. ஆடுமா, அனிச்சை புத்தி ஆகுமா? तो क्या होगा? அப்பொழுது என்ன நடக்கும்? तामसी बनेगी तो अनिश्चय बुद्धि बनेगी. தம பிரதானம் ஆக்கும் பொழுதுதான் அனிச்சை புத்தி ஆகுறாங்க. प्रकृति जब तामसी बनती है இயற்கை எப்பொழுது தம பிரதானமாக ஆகுகிறதோ तो पृथ्वी जल वायु அப்பொழுது நிலம், நீர், நெருப்பு, अग्नि காற்று सारे तामसी बनते हैं. அனைத்தும் தம பிரதானமாக ஆகுகிறதா? कि सात्विक रूप दिखाएंगे. இல்லையானால் தன்னுடைய சத்துவ பிரதானமான ரூபத்தை காமிக்குமா? है तामसी रूप दिखाएंगे. அனைத்துமே தன்னுடைய தம பிரதானமான ரூபத்தை தான் காமிக்கும். उनमें पृथ्वी तो भयंकर रूप धारण करती है. அவங்களுக்கு நடுவில் இயற்கை மிகவும் பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்கிறது. बड़े बड़े भूकंप लाती है. பெரியதிலும் பெரிய பூகம்பங்களை கொண்டு வருகிறது. क्यों? ஏன் அப்படி செய்கிறது? है? क्यों बड़े बड़े भूकंप लाती है? ஏன் பெரிய பெரிய நிலநடுக்கம் கொண்டு வருகிறது? है? सफाया करना है. सफाया करना
யாரோ சொல்றாங்க கிளீன் பண்ணுவதற்காக. क्यों सफाया करना? பாபா கேட்கிறார், ஏன் கிளீன் பண்ணணும்? माता तो ममतामयी होती है। அம்மா வந்து கருணை நிறைந்தவங்களாக இருக்கிறாங்க. हैं? बच्चे मानते नहीं है। अरे किसके इशारे पर ऐसा करती है? யாரோ சொல்றாங்க குழந்தைகள் ஏற்றுக்கொள்வதில்லை. बाप इशारा देता है तो தந்தை சைகை கொடுக்கறாங்களா? आप ही पापी हो गया। பிறகு தந்தையை பாவம் செய்யக்கூடியவங்களாகி விட்டாங்க. प्रकृति से माया ने हाथ मिलाया है இயற்கையோடு மாயை கைகோற்று கொண்டதா या बाप ने हाथ मिलाया है? இல்லையானால் தந்தை கைகோற்று கொண்டாரா? माया हाथ मिलाती है बुद्धि रूपी। மாயை தான் புத்தி ரூபமான கைகோற்று கொள்கிறது. ऐसा बुद्धि रूपी हाथ मिलाती है இப்படிப்பட்ட புத்தி ரூபமாகிய கையை கோற்று கொள்கிறது. कि जो जड़ बुद्धि वाली प्रकृति है என்னவென்றால் எது ஜடமான புத்தி கொண்ட இயற்கையாக இருக்கிறதோ जड़त्वमयी प्रकृति उसकी बुद्धि को जैसे चाहे वैसे घुमाती है। ஜடமான பிரகிருதி எப்படி வேணுமாலும் அப்படி அதனுடைய புத்தியை மாற்றுகிறது. और पृथ्वी कंपायमान हो जाती है। அதற்கு பிறகு இயற்கை வந்து அசைகிறது. तब जब माया रावण के इशारे पर रावण संप्रदाय के बच्चे அப்பொழுது மாயை ராவணனுடைய சைகையின்படி ராவண சம்பிரதாயத்தினுடைய குழந்தைகள் बम फोड़ना शुरू करते हैं। குண்டை வெடிக்க தொடங்குகிறார்கள். जैसे दुनिया में एटम बम बने हैं ना, எப்படி வந்து உலகத்தில் வெடிகுண்டுகள் உருவாகி இருக்கிறது இல்லையா? सन 45 में 20 मेगावाट की बम्बियां थी। வருடம் 45 20 மெகாவாட் கொண்ட வெடிகுண்டு தான் இருந்தது. एक दो देशों में ஒரு இரண்டு நாடுகளில் தான். और अभी तो ढेर के ढेर देशों में ஆனால் இப்பொழுது நிறைய நாடுகளில் हजारों हजार मेगावाट के 1000 மெகாவாட் கொண்ட बम बने हुए हैं। வெடிகுண்டுகள் உருவாகி இருக்கிறது. वो बम विस्फोट होंगे அந்த வெடிகுண்டுகள் வெடிக்கப்படும். तो धरणी हिलेगी या नहीं हिलेगी? அப்பொழுது இந்த பூமி நடுங்குமா இல்லையா? सबसे बड़ा बम कौन सा बताया மிகவும் பெரிய வெடிகுண்டு எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? है? परमात्मा प्रत्यक्षता बम। பரமாத்மா பிரத்யக்ஷதா பம், பரமாத்மா வெளி தோன்றக்கூடிய வெடிகுண்டாகும். ये क्या होता है? இது என்ன ஆகும்? है? ये परमात्मा प्रत्यक्षता बम क्या होता है? இந்த பரமாத்மா பிரத்யக்ஷதா வெடிகுண்டு என்னவாகும்? है? ये बम இந்த வெடிகுண்டு नास्तिक फोड़ेंगे या भगवान को मानने वाले आस्तिक छोड़ेंगे? நாஸ்திகர்கள் வெடிப்பார்களா இல்லையானால் பகவானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆஸ்திகர்கள் வெடிப்பார்களா? है? आस्तिक छोड़ेंगे। नास्तिकों का काम है बम फोड़ना। ஆஸ்திக் வெடிப்பார்களா? நாஸ்திக்னுடைய வேலைதான் பாம்பை வெடிப்பதாகும். क्या? என்ன? बड़े से बड़ा बम है परमात्मा बम। பெரியதிலும் பெரிய பாம் என்னவாகும் என்றால் பரமாத்மா பாம் ஆகும், வெடிகுண்டாகும். जो गीता में बोला है परमात्मा इति उदाहरत, எதற்காக கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது பரமாத்மா இதி உதாஹத? 3 प्रकार की आत्माएं बताई गीता में। கீதையில் 3 விதமான ஆத்மாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
एक अक्षर, ஒண்ணு வந்து அக்ஷர் ஆவாங்க. वो एक ही है. அவர் ஒருத்தர் தான். क्या? என்ன? अक्षर. அக்ஷர் ஆவாங்க. अभी छरित नहीं होती, पतित नहीं होती. எப்பொழுதுமே கீழே விழுவதில்லை, பतिताகுவதில்லை. और बाकी सब मनुष्य आत्मा है, प्राणी மற்ற அனைத்து மனிதர்கள், பிராணிகள் छरित, उनकी शक्ति क्षीण होती रहती है जन्म जन्मांतर. கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய சக்தி நிறைய பிறவிக்காக கீழே விழுந்து கொண்டே இருக்கிறது. लेकिन तीसरी एक और आत्मा है, ஆனால் மூன்றாவது இப்படிப்பட்ட ஆத்மாவும் இருக்கிறது, जो दोनों प्रकार की आत्माओं से श्रेष्ठ है. எது இரண்டு விதமான ஆத்மாவை விட சிரேஷ்டமானதாக இருக்கிறது. गीता में ऐसे बोला. கீதையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. परमात्मा इति उदाहत, பரமாத்மா இதி உதாஹத, उसे परमात्मा कहा गया क्योंकि அவரை தான் பரமாத்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் आत्माओं का बाप जो है ஆத்மாவின் தந்தை யார் இருக்காங்களோ वो तो सिर्फ त्रिकालदर्शी है. அவர் வெறும் திரிகாலதர்ஷி ஆவார், மூன்று காலத்தையும் அறியக்கூடியவர் ஆவார். लेकिन ஆனால் जो परम पिता के बाद परमात्मा शब्द आता है, பரம்பிதாவிற்கு பிறகு பரமாத்மா என்ற வார்த்தை என்ன வருகிறதோ, जैसे शिव के बाद शंकर का नाम आता है, எப்படி வந்து சிவனுக்கு பிறகுதான் சங்கருடைய பெயர் வருகிறது, ऐसे ही मनुष्य आत्माओं में से அப்படியேதான் மனித ஆத்மாக்களிலும் एक ऐसी आत्मा है ஒருத்தவங்க இப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்காங்க, जो त्रिकालदर्शी बनने के साथ साथ मास्टर त्रिकालदर्शी, திரிகாலதர்ஷிக்கு கூடவே மாஸ்டர் மூன்று காலத்தையும் அறியக்கூடியவராக இருக்காங்க. अव्वल नंबर बनती है. முதல் நம்பரில் ஆகுகிறாங்க. इसलिए इस मनुष्य सृष्टि में அதனால்தான் இந்த மனித சிருஷ்டியில் जो पुरुष के रूप में पार्ट बजाने वाली आत्माएं हैं, ஆணின் ரூபத்தில் பாட் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் யார் இருப்பாங்களோ उनसे उसकी तुलना की जाती है. அவங்களோடு அவரை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. पार्टधारी आत्माओं के बीच பாட் செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு நடுவில் कैसा पार्ट बजाने वाली आत्मा? எப்படிப்பட்ட பாட்டு செய்யக்கூடிய ஆத்மா? परम पार्ट बजाने वाली आत्मा, हीरो पार्टधारी आत्मा, உயர்ந்த பாட்டை செய்யக்கூடிய ஆத்மா, ஹீரோ பாட்டை செய்யக்கூடிய ஆத்மா, परमात्मा. பரமாத்மா ஆவாங்க. लेकिन परम पिता के बाद उसका नाम आता है. ஆனால் பரம்பிதாவிற்கு பிறகுதான் அவருடைய பெயரே வருகிறது. ऐसे कभी नहीं कहेंगे परमात्मा परम पिता. இப்படி ஒரு பொழுதும் சொல்லவில்லை பரமாத்மா பரம்பிதா என்று. बाद में नाम क्यों आता है? பிறகுதான் என் பெயர் வருகிறது. है क्योंकि ஏனென்றால் आत्मा रूपी जो भाई भाई हैं, ஆத்ம ரூபமான என்ன சகோதர சகோதரர்கள் இருக்கிறார்கள், उन भाई भाइयों में 500-700 करोड़ அந்த சகோதர சகோதரர்களில் 500-700 கோடியில் मनुष्य आत्मा रूपी भाई भाइयों के बीच மனித ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களுக்கு நடுவில் वो उन भाई भाइयों के बीच बड़ा भाई तो है, அந்த சகோதர சகோதரர்களுக்கு நடுவில் பெரிய சகோதரர் இருக்கிறாங்க தான், बाप समान बन जाता है. தந்தைக்கு சமமாக ஆகுறாங்க. लेकिन बाप तो नहीं बन गया. ஆனால் அவர் தந்தை ஆகிவிடவில்லை இல்லையா? बाप का
महत्व तो आगे ही रखना चाहिए ना। தந்தையினுடைய மகத்துவம் முன்னால் தானே இருக்க வேண்டும். इसलिए परमपिता पहले அதனால்தான் பரம்பிதா முன்னால், और परमात्मा बाद में। பரமாத்மா பிறகு வருகிறது. ये है तीसरी आत्मा। இதுதான் மூன்றாவது ஆத்மா ஆகும். जो चरित होने वाली आत्माओं में भी ऐसा पुरुषार्थी है யாரு கீழே விழக்கூடிய ஆத்மாக்களிலும் இப்படிப்பட்ட புருஷார்த்தியாக இருக்கிறாங்க, जो परम पिता के समकक्ष है, யாரு பரம்பிதாவிற்கு சமமாக, परम पिता के समान शक्ति धारण कर लेती है। பரம்பிதாவிற்கு சமமான சக்தியை தாரணை செய்து கொள்கிறார். बल्कि कहें இல்லையானால் இப்படியும் சொல்லலாம், परम पिता तो ज्ञान का भंडारी है, अकूट। பரம்பிதா ஞானத்தினுடைய அழிவில்லாத பண்டாரம் கொண்டவர் ஆவார். योगी नहीं है। परम पिता जिसका कोई पिता नहीं, பரம்பிதா யாருக்கு எந்த ஒரு தந்தையுமே இல்லை, वो योगी है या ज्ञानी है? அவர் யோகி ஆவாரா இல்லையானால் ஞானி ஆவாரா? है ज्ञानी है, अकूट भंडारी है। लेकिन ஞானி ஆவார், அழிவில்லாத பண்டாரம் நிறைந்தவர் ஆவார். योगी नहीं है। ஆனால் அவர் யோகி இல்லை. वो योगी बनने का रास्ता बताता है। அவர் யோகி ஆகுவதற்கான வழியை தான் சொல்கிறார். राजयोग सिखाता है। ராஜயோகத்தை சொல்கிறார். उसके सिवाय राजयोग कोई सिखा ही नहीं सकता। அவரை தவிர வேற யாராலையுமே ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. लेकिन साकार रूप में प्रवेश करके ही सिखाता है। ஆனால் சாக்கார ரூபத்தில் பிரவேசம் ஆகிவிட்டு தான் சொல்கிறார். सिर्फ निराकारी रूप में सिखाए नहीं सकता। வெறும் நிராகார ரூபத்தில் அவரால் கற்பிக்க முடியாது. तो बताया, ஆகவே சொல்லிருக்கிறார், बोला சொல்லிருக்கிறார் पीछे जो बच्चे आवेंगे ये ईश्वरीय नॉलेज को याद तो करते हैं, பின்னால் எந்த குழந்தைகள் வருகிறார்களோ அவர்கள் ஈஸ்வரிய ஞானத்தை நினைவு செய்கிறார்கள் தான். तो याद करने में उनको कितना मत्था मारना पड़ता है। ஆகவே நினைவு செய்வதற்காக அவங்களுக்கு எவ்வளவு தலையை அடிக்க வேண்டியதாக இருக்கிறது. क्यों? ஏன் அப்படி? पीछे जो आत्माएं आएंगी பின்னால் எந்த ஆத்மாக்கள் வருவார்களோ क्यों मत्था मारना पड़ता है? ஏன் தலையை அடிக்க வேண்டியதாக இருக்கிறது? हैं? उतना अभ्यास नहीं रहता है। कारण क्या है? அவ்வளவு பழக்கம் இருப்பதில்லை என்று பதில் கொடுக்கிறாங்க. பாபா கேட்கிறார், என்ன காரணமாகும்? कारण है कि शांति के समय में अच्छी पढ़ाई होती है, காரணம் என்னவென்றால் அமைதியினுடைய நேரத்தில் நல்ல விதமாக படிப்பை படிக்கலாமா, या अशांति के टाइम पर अच्छी पढ़ाई होती है? हैं? இல்லையானால் நிம்மதியின்மை நேரத்தில் நல்ல விதமாக படிப்பை படிக்கலாமா? अच्छी पढ़ाई होती है शांति के टाइम। நிம்மதி நேரத்தில் தான் நல்ல விதமாக படிப்பை படிக்கப்படுகிறது. और बाप कहते हैं जैसे ही तुम्हारी राजधानी स्थापन होती है, எப்படி உடனே ராஜதானி ஸ்தாபனை ஆகுகிறதோ विनाश भी शुरू हो जाता है। அழிவு கூட உருவாகி விடுகிறது. स्थापना के साथ ही साथ विनाश जुड़ा हुआ है। படைப்பு கூடவே அழிவும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. यज्ञ के आदि में भी ऐसे ही हुआ था।
क्या யக்னத்தில் ஆரம்பத்திலும் இப்படித்தான் நடந்தது. क्या हुआ था? है स्थापना के साथ साथ विनाश ज्वाला भी प्रज्वलित हुई थी। படைப்பு கூடவே அழிவினுடைய நெருப்பும் கூட வெளியே வந்தது. अभी प्रैक्टिकल में राजधानी स्थापन होनी है, तो ऐसी राजधानी स्थापन होगी இப்பொழுது பிராக்டிக்கலில் ராஜதானி ஸ்தாபனையாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ராஜதானி ஸ்தாபனையாகும். जो दुनिया की सबसे सशक्त राजधानी होगी। எது உலகத்தில் மிகவும் பவர்ஃபுல்லான ராஜதானியாக இருக்கும்? आज दुनिया में இன்று உலகத்தில் अमेरिका सबसे शक्तिशाली அமெரிக்கா எல்லாத்தை விடையும் சக்தி நிறைந்ததாக இருக்கிறது, பவர்ஃபுல்லாக இருக்கிறது. राज्य माना जाता है, பவர்ஃபுல்லான ராஜ்யம் என்று கருதப்படுகிறது. लेकिन फिर क्या होगा? ஆனால் பிறகு என்ன நடக்கும்? है फिर संसार में जो ईश्वरीय राजधानी है, பிறகு உலகத்தில் என்ன ஈஸ்வரிய ராஜதானி இருக்கிறதோ उसकी शोहरत दिन ब दिन बढ़ती जाएगी। அதனுடைய புகழ், பெருமை, பெயர் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்லும். तो दुनिया के जितने भी राज्याधीश हैं, ஆகவே அப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் யாரெல்லாம் ராஜ்யத்தின் அதிகாரிகள் இருக்கிறார்களோ, धर्माधीश हैं, தர்மத்தின் அதிகாரிகள் இருக்கிறார்களோ, वो टक्कर लेकर के अपनी राजाई छोड़ेंगे அவர்கள் மோதிக்கொண்டு தன்னுடைய ராஜாங்கத்தை விடுவார்களா? या सहज सहज छोड़ देंगे? இல்லையானால் சகஜமாக விடுவார்களா? है टक्कर लेके छोड़ेंगे, परंतु மோதிக்கொண்டுதான் விடுவார்கள். उन सब की राजधानियों में ஆனால் அவர்கள் அனைவரின் ராஜதானியில் जो यूनिटी ईश्वरीय राजधानी में होगी, எந்த யூனிட்டி ஈஸ்வரிய ராஜதானியில் இருக்குமோ वो यूनिटी दुनिया की किसी राजधानी में नहीं हो सकती। அந்த யூனிட்டி உலகத்தின் எந்த ஒரு ராஜதானியிலும் இருக்க முடியாது. इसलिए एक एक करके सब मात खाते चले जाएंगे। அதனால்தான் ஒன்னாக அனைவருமே தோற்று கொண்டே செல்வார்கள். और जो आज दुनिया में महान शक्ति कही जाती है, ஆனால் இன்று உலகத்தில் எதை மகான் சக்தி என்று சொல்லப்படுகிறதோ, अमेरिका, उसके लिए तो बोल दिया, அமெரிக்கா அதற்காக சொல்லப்பட்டுவிட்டது. अव्यक्तवाणी में बोल दिया, அவ்வக்திவாணியில் சொல்லிவிட்டாங்க. अमेरिका वालों से खास बोला, मेरे का அமெரிக்காக்காக விசேஷமாக சொல்லிவிட்டார். என்னவென்றால், வாங்க என்னுடையவங்களா என்ன, आ जाओ, मेरे हो क्या या வாங்க என்னுடையவங்களா என்ன, माया के हो? हैं? இல்லையானால் மாயாவினுடையவங்களா? अरे अमेरिका देश जो है वो मायावी देश है அமெரிக்கா தேசம் என்ன இருக்கிறது? அது மாயையினுடைய தேசமா? या ईश्वर का देश है? இல்லையானால் ஈஸ்வரனுடைய தேசமா? मायावी देश है। तो वो तो अंत तक टक्कर लेंगे। அது கடைசி வரை அவங்க மோதிக்கொண்டுதான் இருப்பார்கள். इसलिए बोला, அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, अभी टाइम वेस्ट नहीं करना चाहिए। இப்பொழுது டைமை வேஸ்ட் பண்ண கூடாது. क्या अभी परीक्षा का टाइम आ गया, दरत परिय இப்பொழுது நேரத்துக்கான பரீட்சைக்கான டைம் வந்துவிட்டது. पर धर्म न छोड़िए, இறந்து விடுங்கள், ஆனால் தன்னுடைய தர்மத்தை விடாதீர்கள். जो शिवाजी का नारा था क्या था? महाराष्ट्र वाले ज्यादा
எது வந்து சிவாஜினுடைய பாடலாக இருந்தது, ஸ்லோகனாக இருந்தது. மகாராஷ்டிரா இருக்கக்கூடியவங்க அதை வந்து நல்லா அறிவார்கள். जानते हैं है? कार्यम वा साधयामि देहम वा पातयामि। காரியம் வா சாதயாமி தேகம் வா பாத்தயாமி. या तो काम करके छोड़ेंगे शिव बाबा का, அப்படியானால் சிவபாபாவுடைய வேலையை செய்துவிட்டு தான் இருப்பார்கள். या तो ये देह छोड़ करके दूसरी नई देह लेंगे, இல்லையானால் இந்த தேகத்தை விட்டு இன்னொரு புது தேகத்தை எடுத்துக்கொள்வாங்க. फिर काम करेंगे। அதற்கு பிறகு திரும்பவும் வேலையை செய்வாங்க. तो टाइम वेस्ट नहीं करना चाहिए। जो गाया हुआ है हियर नो इविल, ஆகவே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்டதை கேட்காதீர்கள். क्या शिव बाबा के सिवाय कोई दूसरे की बातें सुननी नहीं है। சிவபாபாவை தவிர வேறு யாருடைய விஷயத்தையும் கேட்க கூடாது. अरे शिव बाबा को पक्का पक्का पहचान लिया। அரே சிவபாபாவை பக்காவாக தெரிந்து கொண்டார்களா? जो शिव बाबा की सिवाय और किसी की बात सुनेंगे ही नहीं। யாரு சிவபாபாவை தவிர வேறு யாருடைய விஷயத்தையுமே கேட்க மாட்டாங்க. अरे पहचाना होगा तब शिव बाबा की बात पकड़ेंगे, அரே தெரிந்து கொண்டிருந்தால் தான் சிவபாபாவினுடைய விஷயத்தை பிடிப்பார்கள். या बिना पहचाने पकड़ लेंगे। இல்லையானால் தெரிந்து கொள்ளாமலே பிடித்துக் கொள்வார்களா? है पहचान लिया। ஆகவே நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா? दिल पे हाथ रख के देखना चाहिए। மனதின் மேல் கை வைத்து நீங்கள் பாருங்கள். कहीं माया निश्चय अनिश्चय के चक्कर में तो नहीं चलाती है। மாயை உங்களை நிச்சயம் அனிச்சயத்தினுடைய சக்கரத்தில் வர வைக்கிறதா என்ன? है वो चलाएंगी तब चलाएंगी बाबा, लेकिन अभी तो विश्वास है। அவங்க சொல்றாங்க, பாபா அது எப்பொழுது நடக்க வைக்கதோ அப்ப பார்க்கலாம், ஆனா இப்பொழுது வந்து நம்பிக்கை இருக்கிறது. बड़ी सभा में जो बोलते हैं उनका फोटो खींच जाता है। அவர் சொல்றாரு, யாரு வந்து இவ்ளோ பெரிய சபையில் சொல்றாங்களோ அவங்களுடைய போட்டோ வந்து பிடிக்கப்படுகிறது. एक बादल ऐसे होते हैं बहुत गरजते हैं। ஒரு மேகம் இப்படி இருக்கிறது, அது மிகவும் அதிகமாக இடிக்கும் சத்தம் கேட்கிறது அதன் மூலமாக. और गरज गरज के चले जाते हैं। மற்றும் அது இடி இடித்து விட்டு சென்று விடுகிறது. एक बूंद पानी की नहीं। அதுல இருந்து ஒரு துளி கூட தண்ணி வருவதில்லை प्रैक्टिकल में। பிராக்டிகலில். और एक बादल ऐसे होते हैं மற்றும் ஒரு மேகம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது, गरजते भी है और बरसते भी। அதுல இடியும் இடிக்கிறது மற்றும் மழையும் பெய்கிறது. एक बादल ऐसे होते हैं गरजते हैं ही नहीं ஒரு மேகம் இப்படி இருக்கிறது, அதுல வந்து இடி இழுக்கும் சத்தமே கேட்பதில்லை. और बरसात बरसा के चले जाते हैं। ஆனால் வந்து உடனே மழை பெய்து விட்டு அது சென்று விடுகிறது. तो कौन से अच्छे हैं? ஆகவே எது வந்து நல்லதாகும்? है? जो काम करके दिखाएं யாரு வேலை செய்து காமிக்கிறாங்களோ वो बढ़िया, या அது நல்லதா? बोल बोल के बहुत दिखाएं இல்லையானால் வெறும் சொல்லியே காமிக்கிறாங்க, அது நல்லதா? वो बढ़िया। तो बोलना नहीं है, क्या करना है? ஆகவே நாம் சொல்லக்கூடாது, ஆனால் என்ன செய்யணும்? करके दिखाना है। செய்து காமிக்கணும். Hear no evil। கெட்டதை கேட்காதீர்கள். क्या? என்ன? evil बातों को सुनना ही नहीं है। கெட்ட விஷயங்களை கேட்கவே கூடாது. जो बाप की बात सो हमारी बात। எது தந்தையினுடைய விஷயமோ அதுதான் நம்மளுடைய விஷயமாக இருக்கணும். बाप जिस बात को पसंद नहीं करता தந்தைக்கு எந்த விஷயம் பிடிப்பதில்லையோ उस बात को हम भी पसंद नहीं करते। அந்த விஷயங்களை
நமக்கும் அந்த விஷயங்கள் பிடிக்க கூடாது. कोई भी फालतू बात करे तो आलतू फालतू उनकी बातें सुननी ही नहीं चाहिए. ஆகவே யார் எப்படிப்பட்ட வீணான விஷயங்கள் பேசினாலும் சரி அவங்களுடைய வீணான விஷயங்களை நாம் கேட்கவே கூடாது. नहीं तो बाबा कहते हैं नहीं सुननी चाहिए. இல்லையானால் பாபா சொல்கிறார் நீங்கள் கேட்க கூடாது. अगर सुनते रहते हैं तो सुनते रहने वालों के ऊपर भी 100 गुना दंड चढ़ जाता है. ஆகவே நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் கேட்டுக்கொண்டே இருப்பவரின் மீது 100 மடங்கு தண்டனை ஏறிவிடுகிறது. क्योंकि गलत बातों को सुनने सुनाने का वाइब्रेशन तो बनाए रहे हैं. ஏனென்றால் வீணான விஷயங்களை சொல்வது கேட்பதின் வைப்ரேஷனை உருவாக்குகிறார்கள் இல்லையா? तो क्या करना चाहिए? ஆகவே என்ன செய்ய வேண்டும்? किनारा कर लेना चाहिए या सुनते रहना चाहिए? அதை விட்டு நாம் ஒதுங்கி விடணுமா, அதை ஒதுக்கி விடணுமா, இல்லையானால் கேட்டுக்கொண்டே இருக்கணுமா? क्योंकि ऐसे बच्चों को नाफरमान बरदार बच्चा कहा जाता है. ஏனென்றால் இப்படிப்பட்ட குழந்தைகளை கட்டளைக்கு கீழ்ப்படியாத குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது. बाबा का फरमान है हियर नो इविल. தந்தையினுடைய கட்டளை என்ன ஆகும்? கெட்டதை கேட்காதீர்கள். उनको जवाब भी नहीं देना है. टॉक नो इविल. அவங்களுக்கு பதிலும் கொடுக்க கூடாது. டாக் நோ ஈவில், கெட்டதை பேசாதீர்கள். कोई कोई ऐसे होते हैं कोई गलत बात कहता है तो तड़ाक से उसका जवाब भी दे देते हैं. சிலர் இப்படியும் இருக்கிறார்கள். யாரு கெட்ட விஷயங்களை பேசுகிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக பதிலை கொடுத்து விடுகிறார்கள். फिर वाद विवाद चल पड़ता है. பிறகு அதற்கு அப்புறம் அங்கு ஆர்குமெண்ட் நடக்குது. वो जवाब देता है वो दूसरा जवाब दे देता है. இவங்க ஒரு பதில் சொல்றாங்க, அவங்க இன்னொரு பதில் கொடுக்கறாங்க. फिर वो जवाब देता है फिर दूसरा जवाब. பிறகு அவங்க பதில் கொடுக்கறாங்க, அதுக்கு இவங்களும் பதில் கொடுக்கறாங்க. ये वाद विवाद चलता रहता है. இப்படிப்பட்ட ஆர்குமெண்ட் நடந்து கொண்டே இருக்கிறது. तो नाफरमान हुआ या नहीं हुआ? ஆகவே கட்டளையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆகினார்களா இல்லையா? है नाफरमान बच्चा हो गया. கட்டளையை ஏற்றுக்கொள்ளாத குழந்தை ஆகிவிட்டாங்க. बाप कहते हैं एक के सिवाय और कोई से ज्ञान सुनना ही नहीं है. தந்தை சொல்கிறார் ஒருத்தரை தவிர வேறு யாரிடம் இருந்தும் ஞானத்தை கேட்க கூடாது. तो बाबा तो अच्छी बात बताते हैं ஆகவே பாபா வந்து நல்ல விஷயத்தை தான் சொல்கிறார். कि कोई भी बातें उल्टी सुल्टी सुनो नहीं सुनाओ नहीं. எந்த ஒரு தலைகீழான விஷயங்களை கேட்காதீர்கள் மற்றும் சொல்லாதீர்கள். ये उल्टी सुल्टी बातें सुनने और सुनाने का धंधा ही छोड़ दो. இந்த தலைகீழான விஷயங்களை கேட்பது சொல்ற அந்த தொழிலையே நீங்கள் விட்டு விடுங்கள். क्या किसी ने उल्टी बात सुनाई? யாராவது தலைகீழான விஷயத்தை சொல்றாங்க? हमने जाकर जो हमारा अजीज है जिससे बहुत हम बातें करते हैं நாம் சென்று விட்டு நமக்கு யார் மிகவும் வேண்டியவங்களாக இருக்கிறாங்க, யாரிடம் சென்று விட்டு நாம் மிகவும் அதிகமாக பேசுகிறோம், उसको जाके सुना दी. அவங்களுக்கு சென்று விட்டு பேசுகிறோம் சொல்கிறோம். वो दूसरों को सुनाता है. அவங்க சென்று விட்டு மற்றவங்களுக்கு சொல்றாங்க. तो ये धंधा छोड़ दो. ஆகவே இந்த விஷயத்தை இந்த தொழிலை நீங்கள் விட்டு விடுங்கள். क्या फालतू बातें करने लेन देन करने का धंधा छोड़ दो. तुम्हारा कल्याण है इसमें. வீணான விஷயங்களின் கொடுக்கல் வாங்கல் என்ற அந்த தொழிலை நீங்கள் விட்டு விடுங்கள். இதுல உங்களுக்கு தான் நன்மை இருக்கிறது. तो हियर नो इविल. ஆகவே கெட்ட விஷயங்களை கேட்காதீர்கள். बच्ची ये काम जरूर करना है. குழந்தை பெண் குழந்தையே இந்த வேலையை கண்டிப்பாக செய்யணும். क्या काम करना है? எந்த வேலையை செய்யணும்? है क्या काम करना है? எந்த வேலையை செய்யணும்? है हियर नो इविल. கெட்ட விஷயங்களை கேட்காதீர்கள். ये कल्प कल्प का इसमें कल्याण है. अपने ऊपर तरस खाना है. இதுல நிறைய கல்பத்திற்கு நன்மை இருக்கிறது. ஆகவே தனக்கு மீது நம்மளுக்கு கருணை வரணும். अभी हम जरूर कैसे भी करके இப்பொழுது நாம் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் சரி
कि कृपा कोई बाप की नहीं होती है, இதுல எந்த தந்தைக்கு கருணை இருப்பதில்லை. कि बाप हमारे ऊपर कृपा कर देगा. என்னவென்றால் தந்தை நம் மீது கருணை காமித்து விடுவார், கிருபை காமித்து விடுவார். बाप का कोई ऐसा आशीर्वाद नहीं मिलता है. தந்தை இது இப்படிப்பட்ட எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைப்பதில்லை. नहीं, यहाँ तो अपने ऊपर अपने आप कृपा करनी है. இல்லை, இங்கு தன் மீது தானே கருணையை காமிக்க வேண்டும். क्या? आत्मा अपना मित्र, ஆத்மாவே தன்னுடைய தோழனாகும், अपना शत्रु स्वयं है. மற்றும் தன்னுடைய எதிரியுமாகும். डायरेक्शन पर चल करके டைரக்ஷனின் படி நடந்து अपना ऊपर कृपा करनी है. अपने ऊपर कृपा कब होगी? ஆகவே தன் மீது கிருபை காமிக்கணும். தன் மீது எப்பொழுது கிருபை காமிக்க முடியும்? जब जब बाप के डायरेक्शन पर चलेंगे. எப்பொழுது தந்தையினுடைய டைரக்ஷனின் படி நடப்போமோ அப்பொழுதுதான். अब जो चलेगा वो अपना कल्याण कर लेगा. இப்பொழுது யார் அதன்படி நடப்பார்களோ அவர்கள் தன்னுடைய நன்மையை செய்வார்கள். नहीं तो मुफ्त में अपना कल्याण ही कर लेंगे. இல்லையானால் ஃப்ரீயாகவே தனக்கு தீங்கை கெடுதலை செய்து கொள்வார்கள். मीठे मीठे से खिलती बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार. गुड नाइट. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்காக அம்மா அப்பாவினுடைய அன்பு நினைவார்த்தங்கள் மற்றும் குட் நைட். ஓம் சாந்தி.